சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து நகர்வு. பேருந்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இராணுவ உயர் அதிகாரி கைது. யாழில் சம்பவம். தவணை முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் புதிய திட்டம். அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவிப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக பண மோசடி. கோரணையில் பெண்ணொருவர் கைது. பாக்யராஜின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் விஜய். உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் எனவும் தெரிவிப்பு. பக்ரைன் மீது ஈரானிய ட்ரோன்கள் அதிரடி தாக்குதல். அமைதியை சீர்குலைப்பதாக பக்ரைன் குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் அவர் இவ்வாறு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இதனையடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் இருதய சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். யாழ்ப்பாணத்தில் பேருந்துக்குள் இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டில் இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலிருந்து பலாலி வீதியூடாக பலாலி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பேருந்தில் பயணித்த யுவதியொருவருக்கு அருகில் இருந்த நபர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட யுவதி உடனடியாக தன்னுடைய தொலைபேசியூடாக யாழ்ப்பாண காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார். யுவதியின் முறைப்பாட்டை அடுத்து உடனடியாக விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் யாழ்ப்பாண மாரியகுளம் பகுதியில் வைத்து சம்பந்தப்பட்ட பேருந்தை மறித்து சோதனை நடத்தினர். இதன்போது யுவதியால் அடையாளம் காட்டப்பட்ட குறித்த நபரை காவல்துறையினர் சம்பவ இடத்தில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையில் அவர் பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றும் 9வது காலாட்படை பிரிவைச் சேர்ந்த கேப்டன் தர அதிகாரி என்று தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரியை யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள காவல்துறையினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சிவப்பு அரிசி மற்றும் நாட்டரிசியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை வழங்க உள்ளதாகவும் விவசாய அமைச்சினால் அதற்காக ஒரு முன்மொழிவு கிடைத்துள்ளதாகவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோகிராம் அரிசி வழங்கப்படும் என்றும் 10 கிலோகிராம் வீதம் 2 பொதிகள் சிவப்பு அரிசி மற்றும் நாட்டரிசி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் இதற்காக வவுச்சர் எனப்படும் செலவு சீட்டு ஒன்று வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதை சதோச அல்லது கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அனைவரும் விவசாயிகளின் அரிசியை உண்ண வேண்டும் அல்லவா எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் கொள்வனவு செய்யும் நெல்லை அரிசியாக்கி விநியோகிப்பதற்கான திட்டமே இவ்வாறு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் சுமார் 13.5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி மோசடி தொடர்பான தடயவியல் ஆய்வின் இடைக்கால அறிக்கை தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கை தேசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடயவியல் ஆய்வறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை தேசிய அபிவிருத்தி வங்கி அறிவித்துள்ளது. இந்த தடயவியல் ஆய்வு டெலாய்ஸ் டச் டோமாஷ் இந்தியா LLP என்ற ஆய்வு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் அடிப்படை மற்றும் தர்க்க ரீதியாக இருக்கும் என்றும் ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறித்த அறிக்கையின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுவதாகவும் இலங்கை தேசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய கொடுக்கல் வாங்கல்களின் மொத்த பெறுமதி
சுமார் 13.5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமானது என இலங்கை தேசிய அபிவிருத்தி வங்கி வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் இலங்கை தேசிய அபிவிருத்தி வங்கி முன்னதாக கடந்த ஏப்ரல் 2, 6 மற்றும் 23ஆம் தேதிகளில் பங்குச் சந்தைக்கு அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் ஹொரணை விசேட குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பை ஏற்பாடு செய்து தருவதாக நம்ப வைத்து சுமார் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கிடைத்த முறைப்பாட்டின்படி ஹொரணை விசேட குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதன்படி நேற்று காலை அலுவலக காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஹொரணை விசேட குற்றவியல் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் ஆராயப்பட்டு வரும் நிலையில் சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச இன்று குறித்த வைத்தியசாலைக்கு நேரில் விஜயம் செய்து பார்வையிட்டுள்ளார். தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையை மாகாணத்தின் கீழிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு சென்று அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இறுதியாக இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையினை சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச இன்று பார்வையிட்டுள்ளார். அத்துடன் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள், அங்கு இருக்கும் நோயாளர்கள், மருந்து தேவைகள், அதன் இயங்கு நிலை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வைத்தியர்களுடன் கலந்துரையாடினார். குறித்த விஜயத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி, தெல்லிப்பளை வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள புதிய அரசாங்கம் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ள நிலையில் தேசிய ரீதியில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் தீர்மானித்துள்ளது. தமக்கான உரிய தீர்வு கிடைக்கும் வரை அரசாங்கத்துக்கு எதிரான தமது போராட்டம் தொடரும் எனவும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் தெரிவித்துள்ளது. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பொதுக்கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. குறித்த பொதுக்கூட்டம் அதன் உபதலைவர் ஆண்டனி ஆல்பர்ட் தலைமையில் இன்று காலை 10:30 மணியளவில் ஆரம்பமாகியது. இதில் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது புதிய அரசாங்கமும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளும் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கான எவ்வித தீர்வையும் முன்வைக்காத நிலையில் தேசிய ரீதியில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பொதுக்கூட்டத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வடமாகாணத்துக்குட்பட்ட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டதோடு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் கேமன் குமார பிரதம விருதராக கலந்து கொண்டதோடு அதன் மாவட்ட இணைப்பாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவுற்ற நிலையில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த பெருமளவிலான போதைப்பொருள் கையிருப்பு இன்றைய தினம் எரித்து அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கைப்பற்றப்பட்டு வழக்கு நடவடிக்கைகள் நிறைவுற்ற போதைப்பொருள் கையிருப்பு மற்றும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த போதைப்பொருள் கையிருப்பு என்பன இன்று அளிக்கப்பட்டன. நீர்கொழும்பு பிரதம நீதவான் டிலினி பெரேரா முன்னிலையில் புத்தளம் பெனாத்துவில்லு டெக்டோவத்தை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தகன உலையில் வைத்து இவை அளிக்கப்பட்டுள்ளன. குறித்த போதைப்பொருள் கையிருப்பு நீர்கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலிருந்து அந்த உலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு காவல்துறை விசேட அதிரடிப்படையின் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இந்த போதைப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டன. இதன்போது 13 கிலோ 22 கிராம் ஐஸ், 2 கிலோ 30 கிராம் கொக்கைன், 39 கிலோ 710 கிராம் குஷ், 156 கிராம் ஹெரோயின், 4 கிலோ 136 கிராம் கெஞ்சா மற்றும் கஷிஷ், 1 கிலோ 200 கிராம் மெண்டி, 26,262 போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. தம்பலகாமம் கிண்ணியா வீதியில் உள்ள ரத்துப்பாலம் அருகில் கஜமுத்து என்று சந்தேகிக்கப்படும் பொருளுடன் 6 சந்தேக நபர்கள் தம்பலகாமம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் பயணித்த உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தம்பலகாமம் காவல் பிரிவுக்குட்பட்ட தம்பலகாமம் கிண்ணியா வீதியில் உள்ள ரத்துப்பாலம் அருகில் தம்பலகாமம் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது தம்பலகாமத்திலிருந்து கிண்ணியா நோக்கி பயணித்த உந்துருளியை சோதனைக்குட்படுத்திய போது வாகனத்திற்குள் கஜமுத்து என்று சந்தேகப்படும் பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக தம்பலகாமம் காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் குறித்த கடத்தலோடு தொடர்புடைய சந்தேக நபர்களையும் அவர்கள் பயணித்த வாகனமும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தென்னிந்திய திரையுலகின் பிரபல நடிகரும் முத்திரை பதித்த இயக்குநருமான கே பாக்யராஜ் இன்று காலை திடீர் மாரடைப்பின் காரணமாக காலமாகிய நிலையில் திரைத்துறைக்கு பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கும் அவரின் உடலுக்கும் அரசு மரியாதை வழங்கப்படும் என
முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தென்னிந்திய பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வேளையில் அவர் உயிரிழந்திருந்தார். இதையடுத்து அவரின் உடலத்தை வள்ளுவர் கோட்டம் சென்னையில் உள்ள அவரின் வீட்டில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரின் உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரின் உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் திரைத்துறைக்கு பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரின் இறுதி பயணத்துக்கும் அவரின் உடலுக்கும் அரச மரியாதை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இயக்குநர் கே பாக்யராஜ் மறைவையொட்டி நாளை ஒருநாள் அனைத்து படப்பிடிப்புகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தி மீண்டும் அமெரிக்க ஈரானிய மோதல் வெடித்துள்ள நிலையில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் பல ஈரானிய ட்ரோன்கள் தன்னுடைய நாட்டில் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் இன்று காலை அறிவித்துள்ளதோடு அமைதி முயற்சிகளை ஈரான் சீர்குலைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக அமெரிக்க போர் விமானங்கள் தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் மற்றும் கெய்ம்ஸ் தீவு பகுதிகளில் 90 நிமிட நடவடிக்கையை மேற்கொண்டு ட்ரோன் ஏவுதளங்கள், வணிக கப்பல்களை கண்காணிக்க ஈரான் பயன்படுத்தும் ரேடார் நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல் என்று ஈரான் இன்று காலை குற்றம் சுமத்தியது. இந்த குற்றச்சாட்டு அறிக்கையில் நேற்றைய தினம் மாலை ஈரானின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பல இடங்கள் மீது அமெரிக்க பயங்கரவாத படையால் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 2வது பிரிவின் 4வது பத்தியின் அப்பட்டமான மீறல் என்றும் ஜூன் மாத நடப்பகுதியில் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 1வது பத்தியின் அப்பட்டமான மீறல் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேசனே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி, உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து நகர்வு. பேருந்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இராணுவ உயர் அதிகாரி கைது, யாழில் சம்பவம். தவணை முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் புதிய திட்டம், அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவிப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக பண மோசடி, கோரணையில் பெண்ணொருவர் கைது. பாக்யராஜின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் விஜய், உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் எனவும் தெரிவிப்பு. பஹ்ரைன் மீது ஈரானிய ட்ரோன்கள் அதிரடி தாக்குதல், அமைதியை சீர்குலைப்பதாக பஹ்ரைன் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.